போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ கூட இருக்கலாம். அதே போல் என்னை பொறுத்தவரையும் இந்த வீடியோ தேவையே இல்லை, சரிங்களா? பட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சில டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, என்னால் படிக்கவே முடியல சார், புக்கை எடுத்தால் எனக்கு தூக்கமாக வருது, இல்லை புக் எடுத்து படித்தா மறந்து போயிடுது, ஒரு வாரத்துக்கு அப்புறம் படித்தெல்லாம் மறந்து போயிடுது, ஒரு மாதத்துக்கு அப்புறம் படித்தா மறந்து போயிடுது, இல்லை எனக்கு படிக்கவே பிடிக்கல, எக்ஸாம் வந்து ஆனால் கிளியர் பண்ணணும், எனக்கு குரூப் 4 வேலை வேணும், இல்லை விஓ வேலை வேணும், இல்லை குரூப் 2 குரூப் 2 போஸ்டிங் வேணும், இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் ஆகணும், ஆனால் படிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது, நிறைய படிக்க சொல்கிறீங்களே, ஒரு நாளைக்கு 40 பேஜ் தான் என்னால் படிக்க முடியல, 10 பேஜ் தான் படிக்க முடியுது, இதையும் படிக்க சொல்கிறீங்க, அதையும் படிக்க சொல்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க சொல்கிறீங்க, மேக்ஸ் படிக்க சொல்கிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்க சொல்கிறீங்க, பாலிட்டி படிக்க சொல்கிறீங்க, யூனிட் 8 படிக்க சொல்கிறீங்க, யூனிட் 9 படிக்க சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் படித்தா எனக்கு ஞாபகம் நிற்க வந்து என்னால் இவ்வளோ டாபிக்ஸ் படிக்க முடியல, எனக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது, இல்லை எனக்கு கம்மியான நேரம் தான் இருக்குது, இல்லை என்னால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிக்க முடியும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு இவ்வளோ தான் படிக்க முடியும், நான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னால் 10 பேஜ் தான் சார் படிக்க முடியும், ஆனால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரே ஒரு லைனில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, வழி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக படிப்பு உங்கள் மண்டையில் ஏறவே ஏறாது. உங்களுக்கு வருத்தங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இந்த படிக்கணுன்ற எண்ணம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கியே ஆகணும், காரி துப்பின மூஞ்சிக்கு முன்னாடி நான் நின்னே ஆகணும், என் மூஞ்சில் கரியை பூசின மூஞ்சிக்கு முன்னாடி நான் நின்னே ஆகணும், வெற்றி ஆகணும், ஊருக்குள்ளே நான் இப்படி நடந்தே ஆகணும், அவமானத்துக்கெல்லாம் நான் தான் ஒரு தீர்வாக இருக்கணும், என்னோட கல்வி மட்டும்தான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், அந்த கல்வியை வச்சு மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியும், என்கிட்ட பணம் இல்லை, வேறு எதுவுமே இல்லை, என்கிட்ட அதிகாரம் எதுவுமே கிடையாது, என்னால் என் கல்வியை வச்சு என்னால் முன்னேற முடியும், எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னுடைய கல்வி, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தை வச்சு என்னால் ஜெயிக்க முடியும், எனக்கு நல்லா படிப்பு வரும், என் உழைப்பை நான் நிறைய போடுறேன், நான் அப்படியே டாப் ரேங்க் வாங்கி தான் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புது சிலபஸை கொடுத்து படிக்கணும் யாரும் சொல்ல போகிறதில்ல. 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் ஏற்கனவே நீங்கள் படித்து தான் திரும்ப 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 அதே தான் படிக்க போகிறீங்க. நிறைய ரிவிஷன் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சார் எனக்கு தூக்கம் வருது, இல்லை சார் கஷ்டமாக இருக்குது, நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன், இல்லை இதை பண்ணிகிட்டே படிக்கிறேன், இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கிறேன், இல்லை நானும் டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளே வரலாம் அப்படின்னு படிக்கிறேன், இப்படிலாம் படிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க, சரிங்களா? நான் வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், இல்லை யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் வருது அப்படின்னா அது உங்களுக்கு உகந்ததா, உங்களுக்கு தேவையானதா, உங்களால் அதை செய்ய முடியுமா? இப்போ நாங்களே ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் போதும், எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படி கிடையாது. நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் ஒரு 70 டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 70 டெஸ்ட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் படித்தா தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சார் நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன், வீட்டிலேருந்தே தாராளமாக படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? நிறைய பேர் கிளியர் பண்ணிடுறாங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் சரி, வீடியோ கோர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெகுலராக கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி அடைவது நிச்சயம், சரிங்களா? வெறுமனே நான் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறேன், இல்லை நான் சொல்கிறத கேட்குறேன், என் சீனியர் எனக்கு சொல்கிறாங்க அது மட்டும் நான் கேட்டுருக்கேன், அவங்க ரொம்ப சிறப்பாக எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணி படிக்கணும், சரிங்களா? இல்லை புதுசாக படிக்கக்கூடிய நண்பர்கள் கூட சேர்ந்து படிங்க, தப்பே கிடையாது, சரிங்களா? ஸோ யாராக இருந்தாலும் இதை தான் சொல்லுவாங்க. நீங்களும் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு மட்டும் போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். சார் எனக்கு வழிலாம் இல்லை, சும்மா ஜாலியாக இருக்கேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், அந்த போஸ்டிங் போனால் எனக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும், நான் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கேன், எனக்கு அதுவும் ஓகே, இது கிடைச்சாலும் எனக்கு ஓகே அப்படிங்கன்னா உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிச்சுக்கிறீங்க. இல்லை நேரத்தை வீணடிக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அது தப்பு இல்லை. ஆனால் இதுதான் என் லைஃப், நான் இதுக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சினா மட்டும்தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை 1 வருஷமோ உபயோகப்படுத்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அது வீணாக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், சரிங்களா? லைஃப்பில் நிறைய வருடங்களை நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன், அந்த எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு வீணாக்கினா நிறைய பேர் உங்கள் வில்லேஜில், உங்கள் ஊரில், உங்கள் ஃபேமிலியில் கூட இருக்கலாம், சரிங்களா? அதே போல் 6 மாதம் படித்தேன், இல்லை 1 வருஷம் படித்தேன், உயிரை கொடுத்து நான் படித்தேன், ஆனால் வேலை வாங்கிட்டேன், நான் இப்போ வந்து விஓவாக இருக்கேன், எஸ்ஐயாக இருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு போஸ்டிங் நான் இருக்கேன்
அப்படின்ற ரெண்டு வெவ்வேறு ஆளுங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ரெண்டு பேர் மேலேயும் தப்பு கிடையாது. ஒருத்தருக்கு டைம் இருந்திருக்கும், அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தருக்கு டைம் இருந்திருக்காது, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணியிருக்காது. சரிங்களா? சார் அப்போ நான் படிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன நேரம் இருக்கின்றது, உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு டைம் இருக்கா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னா அது டிசைட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? உங்கள் பாதையை சரியான முறையில் நீங்கள் செதுக்குங்க. நான் இந்த பாதையில் தான் போக போகிறேன், இவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்றத தீர்க்கமாக முடிவு செய்யுங்க. ஆத்மார்த்தமாக படிங்க. நான் வெறுமனே படிக்கிறேன், சும்மா இன்றைக்கி படிக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் எடுத்து படிக்கிறேன், மேக்ஸ் போன வாரம் படித்ததை மறுபடியும் இந்த வாரம் படிக்கிறேன், போன மாதம் படித்த ஹிஸ்ட்ரி மறுபடியும் இந்த மாதம் படிக்கிறேன், 6 மாதம் முன்னாடி படித்த பொதுத்தமிழை நான் மறுபடியும் படிக்கிறேன், போன வருஷம் வந்து குரூப் 2 குரூப் 8 படிக்கலான்றேன், இந்த வருஷம் குரூப் 4க்கு படிக்கலான்னு இருக்கேன், ஐயோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதலையே, இல்லை குரூப் 2 குரூப் 2 வந்து நான் தேவையில்லாமல் ஒதுக்கி வச்சுறேன், அடுத்த வருஷம் வர குரூப் 4க்கு நான் படிக்கலான்னு இருக்கேன், இல்லை டிசம்பரில் தானே வரப்போகுது அதுக்கு டைம் இருக்குது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்போ படிக்கிறேன். இப்படி நீங்கள் டைவர்ட் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தீர்க்கமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். வலி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய படிப்பு உங்கள் மண்டையில் ஏறாது. எனக்கு வேலையே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும், இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இலக்கு, இதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ பார்க்காம கூட இருக்கலாம், யூடியூப்புக்கே வராமல் கூட இருக்கலாம், ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு படிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மூலில் ஊர்லேயே உட்காந்து கூட படிச்சுட்டு இருக்கலாம், தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸில் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை இதை படிக்கணும் அப்படின்னு சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? யூடியூப்பில் வரக்கூடிய ஆடியன்ஸ் மட்டும்தான் படிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. தருமபுரியில் அதியமான் கோட்டத்தில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் நிறைய இடங்களில் நிறைய மாணவர்கள் நிறைய தேர்வுகள் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க கூட நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னா உங்கள் வலி, உங்களுடைய வேதனை, உங்களுடைய அவமானம், உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு முறை நினச்சி பாருங்கள். சரிங்களா? அந்த பிரச்சனையை எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கல்வியை நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லை இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லைன்னா அப்படியே நீங்கள் விட்டுறலாம், ஒன்றும் தப்பு இல்லை, யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் படிக்க போகிறதில்ல. எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க, படிக்கலாம் நீலாம் எதுக்குடா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி சொல்லி தான் படிக்கவே வைப்பாங்க. அது டிமோட்டிவேஷனாக கூட இருக்கும். ஆனால் என்ன பொறுத்தவரையும் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எங்களை படிக்கவே வச்சுச்சு. ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. படித்த இல்லை வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு தேர்வர்கள், ஒவ்வொரு மாணவர்கள் யாரை வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரிங்களா? கஷ்டப்பட்டு தான் நீங்களுமே படிச்சிருப்பீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் வலியை நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலைல ஒரு டைம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நினச்சி பார்த்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.